நல்ல உதிரி உதிரியான சாதத்தோட புளி குழம்பு இல்லைன்னா புளி தொக்கு சாப்பிட்டோம்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு புளி தொக்கு தாங்க நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம அதுக்கு மணத்தக்காளி எடுத்துருக்கோங்க. இல்லைன்னா சுக்குட்டி காயின்னு சொல்லுவாங்க. கீரை வாங்கியிருந்தோம், மணத்தக்காளி இல்லைன்னா சுக்குட்டி கீரை வாங்கியிருந்தோம். அதில் வந்து எப்போயுமே காய் கொஞ்சம் இருக்கும், இந்த டைம் நிறையா இருந்துச்சு. அதனால் நம்ம அதை வச்சு இன்றைக்கி புளிக்குழம்பு செய்யலாம். இதுக்கு நான் நல்லெண்ணெய் 4 ஸ்பூன், ஆயில் 4 ஸ்பூன் விட்டு கடுகு வெந்தயம் தாளித்து கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு 20 பல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். சைடில் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுக்கலாங்க. வதக்கிறக்குள்ளே இது ஊறினாலே போதும். இது நல்லா ஊறி இந்த சாறை வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா பூண்டு ஒரு 12 பல் பூண்டு சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா தொக்கு மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இதுதான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் சுக்குட்டி காயின்ட்டு இல்லைங்க, நீங்கள் எந்த காய் வேணால் சேர்த்து இந்த புளி தொக்கு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுக்குட்டி காயை வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது இல்லைங்க, எல்லாமே மசாலா. 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் தான் சேர்த்த போகிறோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா தூள் நான் சேர்த்திருக்கேன், நாங்கள் வீட்டிலே அரைக்கிறது. உங்கள் வீட்டில் இல்லை நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டாக தான் இருக்கும், டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது. சாம்பார் மாதிரியெல்லாம் இருக்காது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இஷ்டம்னு நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா அந்த மசாலா போட்டோன்னே அப்படியே ஒட்டி வருங்க. இது அப்படியே சிம்மில் போட்டுருங்க. சிம்மில் போட்டு இது ஒரு 1 மினிட் மட்டும் இருக்கட்டும். இது ஏன்னா அதை வதங்கணும். இப்போ நம்ம புளியை தனியாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து வடித்து இது கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு புளி பார்த்துக்கங்க எப்படி டேஸ்ட். எங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் கொஞ்சம் சேர்த்தி தான் புளி வைப்பேன். உங்களுக்கு எப்படி புளி டேஸ்ட் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்தி இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அது வந்து இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே தொக்கு மாதிரி இருக்குங்க. இது அப்படியே சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் வந்து இந்த சுக்குட்டி காய் இல்லை காய் தான் போடணுன்ட்டு இல்லைங்க, மீன் கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு இந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வரும் இல்லையா, அந்த டைமில் நீங்கள் மீன் சேர்த்தி சமைச்சிங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஒரு டைப் ஆஃப் மீன் குழம்பாக இருக்கும், அரைச்சி விடாத மீன் குழம்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டாச்சு. விட்டு இது நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம போட்டிருக்க மசாலாலாம் ஒரு டைம் எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ அது நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம எண்ணெயிலே மசாலாலாம் போட்டு வதக்கணும் இல்லையா, அப்படி சுருள வதக்கினா மட்டும்தான் வந்து இந்த எண்ணெய் வந்து மேலே பிரியுங்க. இல்லைன்னா நம்ம வந்து மேலாக்கில் எண்ணெய் ஊற்றினோம்னா தான் இப்படி இருக்கும். நம்ம இன்றைக்கி மேலே வந்து எதுவுமே எண்ணெய் ஊற்றவே இல்லை, நம்ம அந்த வதக்கின எண்ணெயே தாங்க. அந்த மாதிரி நம்ம நல்லா சுருள வதங்க இந்த மாதிரி அப்படியே லைட்டாக பிரியும். நான் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் பத்தாதங்காட்டிக்கு இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு உப்பு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அப்படியே வெந்து அப்படியே டிரான்ஸ்பரண்ட் கலரில் வரணுங்க. அப்படியே சிம்லேயே போட்டுட்டிங்கன்னா அப்படியே மேலே ஒரு லேயர் எண்ணெய் ஃபார்ம் ஆகி தொக்கு மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.